This video on the living world is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல diversity in the living world, need for classification, taxonomy and systematics, 3 domains of life, taxonomical hierarchy, nomenclature, concept of species and tools for the study of taxonomy எல்லாம் பார்க்க போறோம். Plus இந்த சாப்டர்ல உள்ள 2 mark question, 3 mark question, 5 mark question book inside உள்ளது with one words நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். First, all living forms coexist with each other. Coexist with each other நம்ம வந்து plants and animals டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி animals வந்து plants டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் டிபெண்ட் ஆயிருக்கு. So they are interdependent on each other, which is the meaning of coexist. Okay, interdependent. And then 8.7 million species, அதாவது 87 lakh species ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 86% ஸ்பீஷீஸ் வந்து லேண்டில் இருக்குது அண்ட் 91% ஸ்பீஷீஸ் வந்து சீல இருக்குது. இன்னும் டிஸ்கவர் பண்ணாத நிறைய ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அண்ட் தென் ஹியூமன்ஸை வந்து நம்ம ஹையரார்க்கியில் டாப் மோஸ்ட் லெவலில் வச்சுருந்தாலுமே ஹியூமன் வந்து we are still depending on the plants and animals. Therefore human follow a heterotrophic mode of nutrition, that is plant வந்து autotrophic, அதால் அதோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் நம்ம ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் எதுலேருந்து அதை எடுக்கும், அந்த சோர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்று வெஜிடபிள்ஸ், அதாவது ஃப்ரம் பிளான்ட்ஸ், அண்ட் அது அல்லது நான்வெஜ் எதுலேருந்து எடுக்கும், நான்வெஜ்ஜஸ் ஃப்ரம் அனிமல்ஸ், அனிமலோட மீட். ஸோ வி ஆர் டிபெண்ட் ஆன் தி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஆர் ஃபுட். அதனால தான் நம்மளை வந்து கோஎக்ஸிஸ்ட்டுங்கிற வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அனிமலை நம்ம ஃபுட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை. லேபர்னால் புல் இஸ் யூஸ்ட் ஃபார் அந்த உழுதுக்கு ஃபீல்டு ஒர்க்குக்கு பயன்படுத்துவாங்கள்ல, புல்லக் காட். அதே மாதிரி எலஃபேண்டை வந்து இந்த மரங்களை இழுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, அதான் ஃபார்மிங்கில். அண்ட் தென் பெட் டாக், கேட். எக்கனாமிக் பெனிஃபிட், மில்க் ஃப்ரம் கவ், அண்ட் தென் எக்ஸு, மீட், எக்கனாமிக் பெனிஃபிட். ஸோ அண்ட் இட் ஹாஸ் மோர் மெடிசினல் வேல்யூஸ். எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஹனி, பீல உள்ள ஹனி ஃப்ரம் பீ, இது எல்லாமே. அண்ட் தென் லேக்கு, ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட், மணி ஈல்டிங் ப்ராடக்ட்னால இருக்கிறதுனால நம்ம எக்கனாமிக் பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ், தேர் யூனிக் கேரக்டரிஸ்டிக், ஹேபிட்டட், பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட கேரக்டர், ஹேபிட்டட்னா அந்த பிளேஸ் வேர் இட் லிவ்ஸ், அண்ட் அதோட பிஹேவியர், ஒவ்வொரு அனிமலோட பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அது எப்படி இவால்வ் ஆச்சு எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதில் இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன், எப்படி அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட், அண்ட் தென் த டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அண்ட் தென் த டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி, nomenclature and the tools for studying taxonomy. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஓகே, எர்த்தில் வந்து நிறைய ஹேபிட்டட் இருக்குது, வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. பிளான்ட் அனிமல் வந்து எல்லா பிளேஸ்லையுமே இருக்குது. போலார் ஐஸ் கேப்ஸ்லேருந்து வால்கானிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் எப்படி ஒரு பாக்டீரியா, ஒரு ஆர்கானிசம் வாழலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆர்கி பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஆர்கி பாக்டீரியா டைப்பில் தெர்மோஃபிலிக் பாக்டீரியான்னு இருக்குது. அது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கும். இந்த லெசனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதேமாதிரி போலார் ஐஸ் கேப்ஸில் போலார் பியர் வாழுது, பென்குயின்ஸ், அதே மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் அங்கே வாழுது, சீல் எல்லாமே போலார் ஐஸ் கேப்ஸில் வாழுது. ஸோ எல்லா ஏரியாலையுமே நம்மளுக்கு டைவர்சிட்டி இருக்குது. ஷாலோ லகூன்ஸ் டு டீப்பஸ்ட் ஓஷன் ரொம்ப டீப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லேக் எல்லாத்துலேயுமே இருக்குது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து மழை பெய்கிற இடத்துலையும் இருக்குது. டெசர்ட்லேயும் லிசர்ட்ஸ் இருக்குது, அண்ட் கேமல் எல்லாமே இருக்குது. தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் டைவர்ஸ் ஆர் எக்கோசிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ecosystem is a community of biotic and abiotic factors and their interrelationship. So this is our first two mark question. Define ecosystem. பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதிக்கிட்டே வாங்க, கொஸ்டின் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். எக்கோசிஸ்டம் ஃபர்ஸ்ட், ecosystemனா என்னென்னா கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஏபயோட்டிக் இல்லை, ஏபயோட்டிக். பயோட்டிக் ப்ளஸ் ஏபயோட்டிக்கை ஏகோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகே, பயோட்டிக் ப்ளஸ் ஏபயோட்டிக் ஃபேக்டர் இஸ் ஏகோசிஸ்டம். பயோட்டிக்னா என்னதுன்னா லிவிங் ஃபேக்டர்ஸ் மேபி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எதனாலும் இருக்கலாம். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பேர்ட்ஸ். ஸோ காமனாக அனிமல்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஏபயோட்டிக் ஃபேக்டர்னா விண்டு, சன்லைட் இதெல்லாமே நான் லிவிங், வாட்டர், பட் தீஸ் ஆர் இசென்ஷியல். ஸோ எல்லாமே இந்த பயோட்டிக் ஏபயோட்டிக் ஃபேக்டர் இதோட இன்டர் ரிலேஷன்ஷிப், இது எப்படி ரிலேட் ஆகுதுங்கிற ஃபேக்டர் தான் ஏகோசிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாருன்னா ஏஜி டான்ஸ்லி. இயர் இஸ் 1935.
here it is your one word question, 1 mark question இருக்குது பார்த்துக்கோங்க. Okay, and then biodiversity. Biodiversity னா என்னன்னா the presence of a large number of species in a particular, large number of species ஒரு particular environmentல வாழ்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா biodiversity சொல்றோம், or biological diversity. So this is, here is your next 2 mark question. Define biodiversity. Define biodiversity. And the next question, the term biodiversity was introduced, அடுத்த one word question, introduced by Walter Rosen, defined by E.D. Wilson. Walter Rosen என்ன பண்ணாருன்னா introduce பண்ணாரு. Okay, Walter Rosen introduced it and E.D. Wilson defined it. Define பண்ணது Wilson and introduce பண்ணது Rosen. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃபில் நம்ம என்னெல்லாம் படித்தோம்? 2 2 மார்க் கொஷின் படிச்சிருக்கோம் அண்ட் 3 1 மார்க் கொஷின் படிச்சிருக்கோம். ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, ஏஜி டான்ஸ்லி, 3 ஆத்தர் 3 நேம் படிச்சிருக்கோம். ஸோ ஏஜி டான்ஸ்லி, வால்டர் ரோசன் அண்ட் E.D. வில்சன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன? லிவிங் ஆர்கானிசமும் நான் லிவிங் ஆர்கானிசம் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செல்லுலர் ஆர்கனைசேஷன், cells, tissues, organ system, organ ஆகும், cells forms tissues and tissuesல இருந்து நம்மளுக்கு வந்து organ கிடைக்கி organs to organ system is forming an organelle to organism, organ system, organelle, and it is forming an complete organism. ஸோ இதுதான் செல்லுலார் ஆர்கனைசேஷன். அக்ரிகேட் ஆகி நம்மளுக்கு இதை ஃபஸ்ட்டு செல்லுலார் ஆர்கனைசேஷன். நியூட்ரிஷன் மேபி ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன், அது வந்து அதுக்கு ஒரு ஃபுட்டு தேவை, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஹோல்ஸாய்க், அந்த மாதிரி. ரெஸ்பிரேஷன்னா ப்ரீதிங், அந்த மாதிரி இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. மெட்டபாலிசம், கேட்டபாலிசம் ப்ளஸ் ஆனபாலிசம். கேட்டபாலிசம் ஹியர், கேட்டபாலிசம் அண்ட் ஆனபாலிசம். அனபாலிசமில் ஆனபாலிசம் இஸ் த பில்டிங் அப் ப்ராசஸ். பில்ட் பண்ணுறது ஸ்மாலர் மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பிக் அக்ரிகேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஆனபாலிசம்னா அப்படி இல்லை, ஒரு பிக் மாலிகுல் இஸ் பிரேக்கிங் டவுன் இன்டு அ small molecule, it is catabolism. Anabolism na building up, catabolism is breaking down. And then response, growth, living organism grow ஆகுது. And then response to stimulate, touch பண்ணா it is responding. Some plants, Mimosa pudica, that is the touch me not plant, and then animals எல்லாருமே நம்ம touch பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ. movement, locomotion, movement. reproduction na ability to produce young ones. excretion, removal of waste products. adaptation, ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு ஹாட்டான ஏரியாவுக்கு போனால் அங்கே வந்து எப்படி ஒரு நைஸான காட்டன் கிளாத்ஸ் போடுறோம், அதே மாதிரி ஒரு கோல்டான ஏரியாவுக்கு போனால் ஒரு உல்லன் கிளாத்ஸ் போட்டு அடாப்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அடாப்டேஷன். அண்ட் நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் ட்ரெமெண்டஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் மைன்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், கீன் அப்சர்வேஷன் ஹவ் லெட் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் ஸ்டடி ஆஃப் தேர் interrelationships. So இதுதான் characteristics of living organism. This is a 3 mark question but not that much important. So next question, எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்? ஓகே, பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ஒவ்வொரு ஷெல்ஃப் இருக்கும். க்ராசரிக்கு, அதாவது மசாலா, ஸ்பைசஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி ஷெல்ஃப் இருக்கும். அதே மாதிரி பீவரேஜஸ், காஃபி, டீ பவுடர், அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்நாக்ஸுக்கு, ஸ்டேஷ்னரிக்கு, யூட்டென்சில், டாய் எல்லாத்துக்குமே தனித்தனி ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இது எதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க? கஸ்டமர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் லைப்ரரியிலையும் புக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆட்டோபயோகிராஃபி, நாவலுக்கு, கிட் புக்குக்கு, ட்ராயிங் புக்கு, ஸ்டோரி, ஃபிக்ஷன். அதே மாதிரி தான் நம்ம அனிமலில் கிளாஸிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எதுக்குன்னா necessary to divide some means and method to make this possible. இந்த ப்ராசஸ் தான் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் is a process. Here comes your next 2 mark question. Classification is a process by which things are grouped in convenient categories based on easily observable characters. Define classification. இந்த question எழுதுங்க. Define classification. எப்படி கிளாஸிஃபை பண்ணுதாங்க? ஓகே, குரூப் பண்ணுதாங்க, ஒவ்வொரு இதாக குரூப் பண்ணுதாங்க. கன்வீனியன்ட் கேட்டகரிஸ், ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் மூலமாக குரூப் பண்ணிக்கிட்டாங்க. த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ்டு ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் டாக்ஸா. ஒவ்வொரு பார்ட், அதாவது ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் டாக்ஸாக கொடுக்கும். டாக்ஸாவில் என்னதான் இருக்குது? கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். கிங்டம் அனிமாலியானா மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் இருக்கும், அதாவது ரெப்டைல், மேமல், ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டாக்ஸா.
and then அதே மாதிரி based on their characteristics all living organisms can be classified into different taxa. ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு different taxa இருக்கு. This science of classification, the classification of animals into the different taxa is defined as taxonomy. வேணா எழுதி வச்சுக்கோங்க. Classification of animals into their different taxa is called as taxonomy. Okay, is called taxonomy. Yeah, இப்போ classification பார்த்துட்டோம், taxonomy பார்த்துட்டோம். Next, external internal structures along with the developmental processes and ecological information are essential for the basis. Taxonomical studiesக்கு basis என்னதுன்னா external, வெளியில இருக்கிறது some animals shape, size, organism. Internal structureனா அதோட features என்னதெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து scientific stages. First characterization பண்ணனும், identification, nomenclature, classification. Characters பார்க்கணும், and then அது என்னதுன்னு identification பண்ணனும், and then nomenclatureனா என்னதுன்னா name பண்ணனும், and then classification is the final step. அது எந்த taxon we need to classify that. Okay, yeah. Next, basic need for classification என்னன்னா to identify and differentiate closely related species. ரெண்டு species ரொம்ப ரிலேட் ஆயிருந்தா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு இது உதவுது. And to know the variationனா ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் உள்ள இந்த டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கு அதுக்கு. And to understand the evolutionனா variation leads to evolution, எப்படி இது இவால்வ் ஆயிருக்கு, எப்படி இந்த ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு. To create a phylogenetic tree, cladogram அப்படின்னு ஒரு பார்ட் உங்களுக்கு இருக்கும், phylogenetic tree கிரியேட் பண்ணதுக்கு. And conveniently study living organism. These are the basic need of classification. This is a very very important 3-mark question, that is the basic need of classification. What is the basic need of classification? Okay, yeah. Next, third part, taxonomy and systematics. Taxonomy is the science of arrangement of living organism along with classification, description, identification, naming எல்லாமே இருக்கு. First classify பண்ணனும், describe பண்ணனும், identify பண்ணனும், name பண்ணனும். என்னதெல்லாம் classify, describe, identify and name. Classify, first நம்ம எப்படின்னு classify பண்ணனும், and then describe, and then we need to identify the organism எந்த குரூப்ல இருக்கு, and then we need to name. So these are the 4 most important steps of classification and taxonomy. Okay, and then which includes all flora and fauna. Flora na enaduna plants, and fauna indicates animals. Okay, and animals la it included the microorganisms. Word taxonomy yaar coin panana, Augustine Primus de Candolle coined the word taxonomy. Okay, this is one mark question. And then taxonomy is a theoretical study. Aristotle is the father of classical taxonomy. Aristotle, modern taxonomy Carolus Linnaeus. So nammaloda second 1 mark question, first 1 mark question inga irukku, second is Aristotle and third is Carolus Linnaeus. Carolus Linnaeus is also the father of binomial nomenclature, and Aristotle is the father of classical taxonomy. Modern வந்து it is Carolus Linnaeus. Okay, yeah. Next, இதில் நம்ம எத்தனை question பார்த்தோம்? 3 1 mark question பார்த்துருக்கோம். Yeah, next is systematics. The objectives of taxonomy and systematics ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தான். Their goal is to classify organism. Classification பண்ணணும். The main criteria systemic அதே same as that. Identify பண்ணணும், describe பண்ணணும், name பண்ணணும், arrange பண்ணணும், preserve and document. Preserve பண்ணி அந்த organism document பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். Apart from the above said features, evolutionary history of the species, the environmental adaptation, interrelationship எல்லாமே ரொம்ப important systematicsல. Okay, Carolus Linnaeus is the father. இப்போ Carolus Linnaeus பத்தி ஒரு box கொடுத்திருக்காங்க. Do you know box? He is the father of modern taxonomy, which is the system of classifying and naming organism. Taxonomy organisms classify பண்ணி name பண்ணனும். One of his contribution was the development of hierarchical system, that is எல்லாமே species, kingdom, phylum, class, order, family, genus, species. இந்த phylum, இந்த classification hierarchy, taxonomic hierarchy க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்த person தான் இந்த Carolus Linnaeus. Okay, so
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். எப்படி கிளாஸிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏர்லி கிளாஸிஃபிகேஷன் வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷனில் தான் இருந்தது. பெனிஃபிஷியல் அனிமல்ஸ், ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ். பெனிஃபிஷியல் அனிமல்ஸ்னால் அதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், அண்ட் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ்னால் அது பாய்சனஸ் அனிமல்ஸ்னால் ஹார்ம்ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிஷியல், ஹார்ம்ஃபுல், இதான் 2 இதாக இருந்தது. ஓகே, அண்ட் ஏன்ஷியன் கிளாஸிஃபிகேஷன் இன்னும் அதுக்கடுத்து அது போக அட்வான்ஸ்டாக 5 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் குரூப்ஸ் அப்ளை பண்ணாங்க. அந்த 5 என்னென்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல்னால் வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்குறது. அண்ட் தென் வைல்ட் அனிமல்ஸ் விச் லிவ் இன் ஃபாரஸ்ட். அண்ட் க்ரீப்பிங்னா தரையில் ஊர்ந்து போகிறது. ஃப்ளையிங்னா பறக்கிற அனிமல்ஸ். அண்ட் sea animals which live in sea. Okay, and then initially the classification was based on the organism fundamental characters, habitat, அது எங்கே லிவ் பண்ணுது, அண்ட் மார்ஃபாலஜி, அது மட்டும் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸிஃபிகேஷன் உருவாக்குறது அதுதான் பை அரிஸ்டாட்டில். அதனால தான் வர ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல்னா ஏன்ஷியன்ட். அரிஸ்டாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ், ஹிஸ்டோரியா அனிமலியம்னு ஒரு புக் எழுதினார். அவர் என்ன பண்ணார்னா அனிமல்ஸை ஹி அட்டெம்ப்டட் டு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் பை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு எப்படின்னா லோகோமோஷன் படி கிளாஸிஃபை பண்ணார். வாக்கிங்னா இங்கே தரையில் நடக்கிறது. அண்ட் ஃப்ளை பண்ணுற அனிமல்ஸ், ஃபஸ்ட்டு வாக்கிங், நெக்ஸ்ட்டு ஃப்ளை பண்ணுற அனிமல்ஸ். அது போக ஃப்ளை பண்ணுற அனிமல்ஸ் வந்து ஏரியல்னு சொன்னார். வாக் பண்ணுற அனிமல்ஸை டெரஸ்ட்ரியல்னு சொன்னாங்க. அண்ட் தென் அது போக வந்து ஸ்விம் பண்ணுறது அக்வாட்டிக் அனிமல்ஸ். ஸ்விம்மிங் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ். இன்னொரு எனைமானா ஆர்பிசி இருக்கும். எனைமானா RBC is present over there, but அனைமால RBC is absent. ஸோ இப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க. எனைமானா with blood, those without blood. Okay, presence of the red blood cells. Okay, red color blood இருந்தால் எனைமா, இல்லைனா அனைமா. And then next, Aristotle's classification system had limitations and many organisms were not fitting. நிறைய organisms இந்த classificationல fit பண்ணல. Example, tadpoles of rocks are born in water and have gills, but when they metamorphose to adult rock, they have lungs which can live both in water and land. Frog பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், frogோட tadpole வந்து நம்மளுக்கு gills இருக்கும். பட் அடல்ட் ஃப்ராகில் வந்து என்ன ஆகுனா மெட்டமார்ஃபோசஸ், அதோட டெவலப்மெண்ட்டில் லங்ஸ் இருக்கும். அடல்ட் ஃப்ராக் ஹேஸ் லங்ஸ் ஸோ தட் இட் கேன் லிவ் போத் இன் லேண்ட் ப்ளஸ் வாட்டரில் இருக்கும். ஸோ இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு யோசிச்சு அரிஸ்டாட்டில் வந்து லோகோமோஷனில் பண்ணார். பேர்ட்ஸ் ஃப்ளைங் இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இதில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. பேர்ட்னா வவ்வால், இன்செக்ட் பூச்சி எல்லாத்தையுமே ஒரே இதில் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஆஸ்ட்ரிச், ஹீமோ, பென்குயின் எல்லாமே பேர்டு தான், ஆனால் அதால் ஃப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இது வந்து ரொம்ப தப்பாக தோணுதுனால அரிஸ்டாட்டில் வந்து பேர்ட்ஸ்னு ஆஸ்ட்ரிச், ஹீமோ, பென்குயினை பேர்ட்ஸ்னு சொல்ல முடியல. ஆனால் அது பேர்ட்ஸ் தான் ஒரிஜினலாக, பட் தே ஆர் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ். ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் 2000 வருஷத்துக்கு அப் to 1700 இயர்ஸ்க்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதுக்கடுத்து அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் வந்தார். அவர் தான் தியோஃப்ராஸ்டஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் பாட்னி. நெக்ஸ்ட் 1 mark question. He was a huge gap. There was a huge gap in the 16th century. The English naturalist John Ray ஒருத்தர் இருப்பார். இவர் தான் ஸ்பீஷீஸ்னா என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண மனுஷன். So species wrote several important works throughout his life. His important contribution was the establishment of species as the ultimate method. Methodus Plantarum Nova அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் 18,000 plant species he invented. His complicated classification was based on many combined characters as opposed to earlier taxonomies. John Ray was also aimed at publishing a complete system of nature which included works of mammals, reptiles, birds, fishes, insects. அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணதுக்கு ஆசைப்பட்டார், mammals, reptile, bird, fishes. ஸோ அதுக்கடுத்து வந்தது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு யார் வந்தானா அரிஸ்டாட்டிலுக்கு அடுத்து அவரோட ஸ்டூடெண்ட் தியோஃப்ராஸ்டஸ் நம்மளுக்கு வந்தார். தியோஃப்ராஸ்டஸ்க்கு அடுத்து நம்மளுக்கு வந்தவர் தான் யாருன்னா ஜான் ரே. And after John Ray நமக்கு வந்தவர் தான் யாருன்னா கேரலஸ் லினேயஸ். ஸோ ஆஃப்டர் ஜான் ரே நம்மளுக்கு வந்தவர் கேரலஸ் லினேயஸ் வந்திருக்காரு. இவ்வளோ ஜென்ரேஷன் கழிச்சு கேரலஸ் லினேயஸ் வாஸ் ரிகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி மட்டும் இல்லை, சிஸ்டமேட்டிக்ஸ், சயின்டிஃபிக் சிஸ்டம் எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆஸ் செட் அபோவ், யாருன்னே சொன்ன மாதிரி. ஓகே, Aristotle to Linnaeus employed easily observable single to few traits.
With increased knowledge of the several biological domain, many characters were considered. Okay, over the generation போக போக knowledge கொடுத்ததுனால நிறைய characters கன்சிடர் பண்ணாங்க. First வந்து phase of classical taxonomy which was based on similarities, morphology na external features, anatomical na internal features, in embryology na that embryo and the embryo la irukra features, and then a modification of the system, the numerical taxonomy வந்து 1950s ல evolve ஆச்சு. This system and resemblances, அதாவது எதெல்லாம் similarities இருக்கு and differences, dissimilarities என்னெல்லாம் இருக்கு throughout the statistical method. Statistics method, அதாவது என்ன சொல்ல, ஒரு சார்ட், பை சார்ட், ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நியூமெரிக்கல் டாக்ஸானமியை கொண்டு வந்தாங்க. ஓகே, அண்ட் தென் நியூமெரிக்கல் டாக்ஸானமி வந்தது. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா relationship among individuals. Later on, biologists initiated studies on evolutionary genetic gene அதோட evolution basis எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவங்க முடிவு பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா phylogenetic classification or cladistics. phylogenetic classification நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா evolutionary relationship. இதை நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. phylogenetic classification refers to evolutionary relationship தான் phylogenetic classification. இது மூலமா ஒவ்வொருத்தையும் கிளாஸிஃபை பண்ணாங்க. காமன் ancestry இருந்தது. cladistic system classification மூலமா phylogenetic tree கிரியேட் பண்ணாங்க. phylogenetic tree கீழ இருக்கும். Ernest Haeckel வந்து cladogram ஒரு மெத்தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. Method of representing the evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram. Define cladogram nu ketta neenga indha question ku answer eludhanum cladogram. So he defined by using this cladogram. And in this system of classification, the ancestral characters, body design, entire group vandu idu namalukku edukku. One or more derived characters which appeared during the evolution resulted in the formation of new subspecies varaiku namalukku classification kedachadu. In a cladogram, each evolutionary step produces a branching and number of members of branches arranging on the basis of their similar. Okay, so இங்க பாருங்க, shark, crayfin fish, amphibian fish, crocodile, birds, rabbit, primate இருக்கு, and rodents and primates இதுக்கு hair இருக்கும். அதே மாதிரி crocodileக்கு crocodile bird எல்லாத்துக்குமே egg with shells இருக்கும், amniotic egg இருக்கும், 4 limb bony skeleton. இதுதான் it is defined as a cladogram or a phylogenetic tree. Okay, yeah. Next one, the characters of protists of phylogenetic tree. Depending on the system of classification, organisms are classified into 2 kingdom classification, 3 kingdom, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கு. R.H. Whittaker வந்து 5 kingdom classification classify பண்ணாரு. அதுல என்னெல்லாம் இருக்குன்னா Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Monera, Protista, Fungi, Plantae, Animalia. Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Okay, இது எல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன மோட், செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் எப்படி இருக்குது, நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக், ஆட்டோ ஆர் ஹெட்டிரோ, அது போக மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் asexual reproduction. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமீட் வில் ஃபியூஸ். இங்கே வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கும். இங்கே பைபேரண்டல், இட் இஸ் பைபேரண்டல். இங்கே ஒரே ஒரு பேரண்ட் யூனிபேரண்டல். இங்கே கேமெட் ஃபியூஷன் நடக்கும், இங்கே கேமெட் ஃபியூஷன் நடக்காது. ஸோ and then phylogenetic relationship or evolutionary relationship. Okay, and then classification has come a long way and it takes into an account even molecular level DNA and RNA identification. The advancement in molecular techniques and biochemical assays has led to the 3 domain classification. நமக்கு 3 domain classification கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் 3 domains of life or 3 domain classification பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.